குவைத்தில் வேலை செய்யக்கூடியவங்க வேலைக்கு வந்துருந்தோம் அப்படின்னா வேலைகளை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிட்டு மாட்டிக்கிறாதீங்க. அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனா குவைத்தில் வந்து அலவுடே கிடையாது. அது வந்து இந்தியாவில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு விஷயம். குவைத்தில் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய தண்டனையை ஃபிங்கர் எடுத்து நாடு கடத்திடுவாங்க. அதனால் அந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. வேலைக்கு வந்த ஒருத்தர் குவைத்தினுடைய ஸ்பீடு லிமிட், அதிகபட்ச ஸ்பீடு லிமிட்டு 120. அதுக்கு மேலே ஸ்பீடாக வந்து நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 153 ஸ்பீடில் வந்து வண்டி ஓட்டியிருக்காரு. இதனால் இவரை பிடிச்சி ஃபிங்கர் எடுத்து நாடு கடத்துகிறாங்க. ஸோ குவைத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட திட்டங்கள் வந்து கடுமையாக இருக்குங்க. என்னடா வண்டி ஸ்பீடாக ஓட்டுறதுக்குலாம் நாடு கடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அரபு நாடுகளில் சட்ட திட்டங்கள் வந்து மிகவும் கடுமையாக இருக்கும். ஸோ அவங்களுடைய சட்ட திட்டங்களை மதித்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வெளிநாடுகளில் வேலை பார்க்க முடியும். இப்படி சட்டத்தை மீறினீங்கன்னா கண்டிப்பாக நாடு கடத்திடுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களை ஜெயிலில் பிடிச்சி போடுறது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக ஃபைன் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தண்டனைகள் கண்டிப்பாக இருக்கும். இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. அதுவும் கரெக்டாக சட்டத்துக்கு உட்பட்டு எதுவாக இருந்தாலும் நடந்துக்கோங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி ஓவர் ஸ்பீடில் வண்டி ஓட்டுறது, இல்லை வேறு தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் மூட்டை கட்டிட்டு வேலை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வெளிநாடுகளில் வேலை பார்க்க முடியுங்க. ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் வேலைக்கு வாங்க. இல்லை அப்படின்னா தயவுசெய்து வேலைக்கே வராதீங்க வெளிநாடுகளுக்கு.